Hey Tribe Awesome, welcome to the Career Success Show. நான் லாவண்யா ஜெயக்குமார் lavanyajaykumar.comல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். அதாவது நீங்க காலேஜ்ல இருந்து கரியருக்கு டிரான்சிஷன் ஆகும்போது என்ன மனநிலையை நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயம் தான். எனக்கு இதை யாருமே சொல்லி கொடுக்கல. நம்ம டீச்சர்ஸும் சரி, நம்ம பேரண்ட்ஸும் சரி இந்த ஒர்க் ஃபோர்ஸ்க்கு எக்யூப்டா இல்லை. டீச்சர்ஸ்க்கு ஆப்வியஸ்லி அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல இருக்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் தெரியுமே தவிர ப்ரொஃபஷனல் செட்டிங்ல என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. இன்னொரு விஷயம், நம்ம பேரண்ட்ஸ்க்கும் இந்த மில்லேனியல் ஜென்சி அந்த ஜெனரேஷனோட காம்படிஷன் அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது புரியாததால அவங்களும் கரெக்டாக நம்மளை எக்யூப் பண்ணுறதுக்கு அவங்களும் ரெடியாக இல்லை. கரெக்டாக நம்ம ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே போயிட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இப்படியா அப்படின்ற ஒரு புரிதலே நமக்குள்ளே வருது. அதுக்குள்ளே ரொம்ப நாள் நம்ம 2-3 வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். அதில் பட்ட பாடங்கள்லாம் நமக்கு ரொம்ப மன உளைச்சலையும் தர ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் காலேஜ்லேருந்து கரியருக்கு டிரான்சிஷன் ஆகும்போது நான் இன்னைக்கு ஒரு 5 முக்கிய விஷயங்களை உங்க கூட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அதில் முதல் விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப ஒரு சின்ன குட்டைக்குள்ள பெரிய மீனா இருக்கீங்க. ஓகே, இப்ப எல்லாம் நம்மளுக்கு ஈகோ பூஸ்ட் செமையா இருக்கும். நான் பெரிய ஆளு, நான் இங்க கெத்து அப்படின்ற மாதிரி தான் நீங்க காலேஜ்குள்ள எல்லாம் சுத்திட்டு இருப்பீங்க. ஆனா அதே ஒரு ஒர்க் செட்டிங்னு வரும்போது நீங்க ஒரு பெரிய கடல்ல குட்டி மீன். ஓகே, அந்த டிரான்சிஷன் மனதுக்கு ஏத்துக்கவே முடியாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு அதே லீடராகவே இருந்திருப்பாங்க. அந்த லீடர்ஷிப் பொசிஷன்ல அவங்க ரொம்ப கெத்து காமிச்சிருப்பாங்க. அவங்க ஸ்கூல்ல ஒரு பெரிய நல்ல காலேஜ்ல அவங்களுக்கு சீட் கிடைக்கும் போது இங்க என்னை விட இன்னும் சூப்பரா இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்றத அவங்களால அந்த அளவுக்கு கோபம் பண்ணிக்கவே முடியாது. கரெக்டா அதே மாதிரி தான் உங்களோட ஒர்க் செட்டிங்ல உங்களை விட ஜாம்பவான்கள்லாம் அதிகமா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க காலேஜ்ல நடந்துகிட்ட அந்த ஒரு மைண்ட் செட்டையே இங்கேயும் கொடுக்க முடியாது. அதனால நீங்க இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலேஜ் அப்படின்னும் போது அங்க நீங்க ஒரு சின்ன குட்டைக்குள்ள பெரிய மீனா இருக்கீங்க. ஒரு ஒர்க் செட்டிங்னு வரும்போது ஒரு பெரிய கடலுக்குள்ள நீங்க ஒரு சின்ன மீன் தான். இரண்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாமே, அதாவது உங்க கம்பெனில உங்க கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நம்ம காலேஜ்ல இருக்கும்போது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த நட்பு அப்படின்றத நம்ம ரொம்ப ரொம்ப காலேஜ்னாலே நட்பு. கரெக்டா முஸ்தபா ரேஞ்சில் தான் நம்ம சுத்திட்டு இருப்போம் காலேஜ்னா. ஆனா ஒர்க் அப்படின்னு வரும்போது தான் நம்ம கிட்ட நட்பா பழகுறவங்க கூட நம்மள பின்னாடி குத்துவாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க ஒரு ரேட் ரேஸ் ஓடிட்டு இருக்கீங்க. அது ஒரு ஓட்டப்பந்தயம்ல உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, பக்கத்துல ஓகே கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களோட நலனுக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் வேணும், அவங்களுக்கு நல்ல அப்ரைசல் வேணும், அவங்களுக்கு நல்ல சேலரி ஹைக் வேணும், அவங்க நல்ல பேர் வாங்கணும், அவங்க அடுத்த லெவல் போகணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அங்க நீங்க நட்பு பாராட்டுறீங்க அப்படின்னா கூட அவங்க மனசுக்குள்ள ரொம்ப காலேஜ்ல ஸ்கூல்ல இருந்த நட்பெல்லாம் அவங்க ரொம்ப இன்டெப்தா வச்சிருக்க மாட்டாங்க. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நம்மளோட வட்டத்தை நிர்ணயிக்கிறதுக்கு ரொம்பவே வழிவகுக்கும். இதை பத்தி நான் எக்ஸ்க்ளூசிவா கரியர் சக்சஸ் ஷோல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்க கலீக்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்றது அதையும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணுங்க. மூன்றாவது, உங்களுக்குன்னு ஒரு 90 days அப்சர்விங் பீரியடை வச்சுக்கோங்க. 90 daysன்றது எனக்கு தேவைப்படும். ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்து நான் ரொம்ப சோஷியல் ஸ்கில்ஸ்லாம் அதிகமாக இல்லாதப்ப நான் காலேஜ்லேருந்து வெளியே வரும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப பேர்டனாக இருந்தது அந்த ஒரு கம்ப்ளீட் ஒர்க் என்விரான்மெண்ட்டுமே. ஸோ நீங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க, உங்களால உடனே அடுத்தவங்க புரிஞ்சுக்க முடியுது, அடுத்தவங்கள பழக முடிஞ்சுது, அவங்க கிட்ட உள்ள என்ன வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற EQ உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எமோஷனல் கொஷின் சூப்பரா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க 2ல இருந்து 4 வாரத்துக்குள்ளவே அந்த கம்ப்ளீட் செட்டிங்கையுமே கரைச்சு குடிச்சிருவீங்க. அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பிரீதிங் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. அதை ஒரு கரியருக்கு டிரான்சிஷன் பண்றவங்க, காலேஜ்ல இருந்து கரியருக்கு டிரான்சிஷன் பண்ற டைமே உங்களுக்கு அவ்வளவு நாள் தேவைப்படும். நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா, ஓகே நான் காலேஜ்ல இருந்தேன், அப்புறம் ஒரு பிரேக் இருந்தது, 6 மாசம் நான் வேலை தேடிட்டு இருந்தேன், அப்புறம் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் 6 மாசத்துக்கு கரியருக்கு டிரான்சிஷன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். ஆனா அப்ப நீங்க வேலை தேடும் படலத்துல தான் இருந்திருக்கீங்க. நீங்க உங்களுக்கு ஆக்சுவல் செட்டிங் என்ன, அங்க எப்படி உங்க பாஸ் உங்க கூட ஹேண்டில் பண்ணுவாரு, உங்க மேனேஜர் எப்படி உங்க கூட பேசுவாரு, உங்க கலீக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அங்க ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த ஜாப் சர்ச் அந்த ஃபேஸ்ல இருக்கும்போது. கரெக்டா? ஸோ உங்களோட காலேஜ் டு கரியர் டிரான்சிஷன் அப்படின்றது நீங்க வேலைக்கு சேர்ந்த அந்த 90 நாட்களுக்குள்ள அதிகமா நடக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய புரிதல்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்க நிறைய இடங்கள்ல உங்களோட காலேஜ்ல இருந்த நீங்களாவே இருக்கிறத தடுக்கிறதும் கொஞ்சம் அப்சர்வ் பண்றதும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
நான்காவது, உங்களுக்குன்னு ஒரு கரியர் மென்டார் வச்சுக்கோங்க. அவங்க உங்க கம்பெனிலேயே கிடைக்கிறாங்கன்னா சூப்பர். அதை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, கண்டிப்பா நீங்க அந்த 90 நாட்களுக்குள்ளவே யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்க கிட்ட அடிக்கடி ஹேங் அவுட் பண்ணுவீங்க. அவர் வந்து உங்களை விட சீனியரா இருக்காரு, அதாவது முன்னாடியே ஜாயின் பண்ணியிருக்காரு அந்த கம்பெனில அப்படின்னும் போது அவர் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. இவங்க இப்படிதான், இந்த டீம் இப்படிதான், இந்த டீம்ல இவர் இப்படிதான், நம்மளோட டீம்ல இவர் இப்படிதான் அப்படின்னுட்டு. அதாவது கிசு கிசு பேசுற, சும்மா மற்றவங்களை பத்தி எல்லாருமே குறை சொல்லிட்டு இருக்க ஆள் கிடையாது. நல்லா அவர் ஒருத்தரையும் பார்த்து அவங்க செய்கைகளை அனலைஸ் பண்ணி அவர் டேட்டா பேங்காக வச்சிருப்பா தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மென்டர் உங்களுக்கு கிடைச்சா அதை விட பெஸ்ட் திங் எதுவுமே கிடையாது. அப்படி ஒருத்தவங்க கிடைக்கிறாங்க, உங்களோட நல்லெண்ணத்தை அவங்க மனசில் வச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் உங்ககிட்ட வந்து இதை ஓப்பனாக ஷேர் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்றது கூட கொஞ்சம் கவுன்சில் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிற அந்த ப்ரீதிங் ஸ்பேஸும் நீங்கள் கொடுத்து ஆகணும். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ்லேயே ஒரு மென்டர் கிடைச்சா கண்டிப்பாக அவங்கள தக்க வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட உங்களுக்கு இருக்கிற மனசுலையும் சரி, உங்கள் திறன்கள்லையும் சரி இருக்கிற குறைபாடுகளை பற்றி பேசுறதுக்கு அவங்ககிட்ட நிறையவே டைம் ஒதுக்கி நீங்கள் ஆலோசனைகள் கேட்டுக்கலாம். அஞ்சாவது, ஆனால் ரொம்ப 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 முக்கியமான டிப், இதை மட்டும் எனக்கு யாராவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நான் இன்னும் எங்கேயோ போயிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஒர்க் செட்டிங்கில். அது என்னென்னா, பி தி அண்டர்டாக் ஃபார் அ வைல். அண்டர்டாக்னா என்னென்னா, அப்படியே நான் ரொம்ப அப்பா டக்கர் அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனால் நான் வந்து வெளியெல்லாம் ரொம்ப அதை பற்றி பூதாகரமாக பேசிக்க மாட்டேன். ஓகே, வாய் வார்த்தைகளால் பேசாமல் நீங்கள் ஆக்ஷனில் காமிங்க, ஆக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே இருங்க. ஆனால் நான் ஒரு பெரிய அப்பா டக்கர் அப்படின்றத முதல்ல எடுத்தோடனே காலேஜ்லேருந்து வந்து அந்த ஒரு குஷிலேயே வந்து நம்ம பயங்கரமாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து இதை அச்சீவ் பண்ணுறதுலேருந்து ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக நம்ம பிஹேவ் பண்ண ஆரம்பிப்போம். கரெக்டாக? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸ் அவங்களோட குறைபாடுகளும் அவங்களுக்கு பிடிக்காத ஒர்க்கெல்லாம் உங்கள் மேலே திணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன ஆவீங்க அப்படின்னா, உங்களோட ஆக்சுவல் ஒர்க்கை அதுவே தடைப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நான் ரொம்ப அவுட் பர்ஃபார்மர் அப்படின்றத காமிச்சு நான் ஒரு அவுட்லேயர் அப்படின்றதெல்லாம் காமிக்கும்போது அதை மற்றவங்களால உடனே ஆக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதை தாங்கிக்க முடியாது. அதனால அவங்க உங்களுக்கு சீனியர்ஸாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்களோட ஒர்க்கெல்லாம் திணிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஒர்க்கில் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக குறைய ஆரம்பிக்கும். இதை நான் ரியல் டைமாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணும்போது காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து எல்லா ஒர்க்கையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவேன். ஸோ அப்போ என்ன ஃப்ரேம் ஆயிடுச்சுன்னா, மற்றவங்களுக்கு 8 மணி நேரம் தேவைப்படுதுன்னா எனக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து மற்றவங்க ஒருத்தரும் இந்த ஒர்க் நீ கொடுமா, இந்த ஒர்க் நீ கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதிகமாக கொடுக்க அவங்களோட ஒர்க் எனக்கு பைலப் ஆயிடுச்சு. அவங்களாம் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் பண்ண வேண்டிய என்னோட கேஆர்ஐயில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொதப்ப ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அவங்களோட ஒர்க்லாம் எனக்கு பிடிக்கவும் இல்லை. இதுக்காக நான் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் நான் வந்து பேசவும் முடியல. என்னடா இது இப்படி ஒரு நிலைமையில நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால என்ன பண்ணேன், இந்த ஜாப்க்காக நான் வரலையே, இவங்க இதெல்லாம் என்கிட்ட திணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சீனியர் கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் என்னோட ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எனக்கு ஜாப் கொடுத்தவங்களும் இவரும் வந்து ரொம்ப க்ளோஸ். அவங்ககிட்டே இப்போ இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப வந்து ஒரு பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி ஒரு மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் முடிச்சு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண முதல் கம்பெனி அப்படின்னும் போது அந்த டிரான்சிஷன் டைமை பெட்டராக யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கே நிறைய அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்கலாம். நான் காலேஜில் இருக்க அந்த அவுட் பர்ஃபார்மிங் அவுட்லயர் மென்டாலிட்டிலேயே வந்து இங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் இங்கே ஒரு பெரிய கடலுக்குள்ள ஒரு சின்ன மீன் தான், இன்னுமே நான் அந்த ஒரு சின்ன குளத்துக்குள்ள ஒரு பெரிய மீன் கிடையாது அப்படின்ற அந்த புரிதல் எனக்குள்ள வந்திருந்தாலே நான் வேற விதமா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். வேற விதமா மற்றவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பேன். என்ன நான் ஆக்சுவலா செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத மற்றவங்களை அனலைஸ் பண்ணும்போது, மற்றவங்களை அதிகமாக பார்க்கும்போது, அவங்கள அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு அந்த டேட்டா கிடைக்குது. அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ காலேஜ்லேருந்து கரியருக்கு டிரான்சிஷன் ஆகுறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. நான் வெறும் 5 தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு குவிக் வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணணும் அப்படின்றதால நான் இன்னும் 50லேருந்து 100 கூட உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அது பொறுமையாக நம்ம ஒரு கரியர் சக்ஸஸ் ஷோலையும் நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த 5 டிப்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நான் வந்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கரியருக்குள்ளே போயிட்டேன் லாவண்யா, இவ்வளோ விஷயங்களை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு. இதை மட்டும் நான் யூஸ் பண்ணியிருந்தா நான் இன்னும் பெட்டராக என்னோட ஒர்க்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். முன்னாடியே வந்து அந்த காலேஜ் டு கரியரை நான் நல்ல டிரான்சிஷன் பீரியடை நான் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் எனக்கு காமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போங்க. இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா
எந்த ஒரு டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது? இல்லை அந்த 5 விஷயங்களுமே எனக்கு நிஜமாவே யாருமே இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்காதது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. இப்போ நான் இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்ற நம்மளோட ஃப்ளாக்ஷிப் கோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சிலபஸ் பார்க்க முடியும், ப்ரீ புக்கிங் லிங்க்கையும் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். கண்டிப்பாக ப்ரீ புக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்டர்வியூ மாஸ்டரி மே 7ஆம் தேதி வந்தடையும். lavanyajaykumar.com தளத்தில் உங்கள் லைஃபையே மாற்ற போது இன்டர்வியூ மாஸ்டரி. உங்களோட ஜாப் இன்டர்வியூ ஒன்னொன்னையும் ஜாப் சக்ஸஸாக மாற்றுறதுக்கு, உங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸை உங்களோட ஃபோல்டர் முழுக்க நிறைச்சி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக என்னோட இன்டர்வியூ மாஸ்டரி கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வகை செய்ய போகுது. ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூ மாஸ்டரிலையும் நீங்கள் வந்து இணைவீங்கன்றதை நான் ரொம்பவே நம்புகிறேன். இன்னொரு கரியர் சக்ஸஸ் ஷோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.